மடியுது. அப்ப அந்த பேய் எந்த அளவுக்கு மனுஷனை வதம் பண்றதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு குடும்பத்துல ஒரு சர்ச்சில் ஒரு வீட்டில் கொஞ்சம் எவ்வளோ தொல்லை கொடுக்குது என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும். அந்த வசனத்து மூலயமா எவ்வளோ சித்திரவதை பண்ணுது, மனுஷனை சித்திரவதை பண்ணுது. அதனால் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த வசனத்தை நிதானித்து தியானம் பண்ணி என்ன பண்ணோம், இப்பெல்லாம் வதம் பண்ணும் பிசாசு நம்ம குடும்பத்துக்குலாம் அழகடிக்கும், நம்ம வாழ்க்கையில் இப்பெல்லாம் போராட்டம்லாம் வரும். அப்படி உணர்ந்து மனசை என்ன செய்யணுமா, ஸ்டடி பண்ணி வாழணும். ஆண்டவர் அங்கே கடலையும் காத்தையும் அடக்குனாரு, இறைச்சலை அடக்குனாரு, பேய் பிடிச்சோன்னு அடக்குறாரு. பேயை அடக்கிற ஒரே சக்தி யார் கையில் இருக்கு? ஏசப்பா கையில தான் இருக்கு, வேற யாரு கையில் இல்லை. அந்த பேயை அடக்கணும்னா ஆண்டவர் வந்தால் தான் அது போவோம். எல்லாம் சொல்றாங்க, முடிக்கோடு போட்டேன், அல்லா கோயிலில் போய் முடிக்கோடு போட்டேன், அங்கே மாராத்தா கோயிலில் முடிக்கோடு போட்டேன், சரியா போச்சு. இல்லை, அது 3 நாளைக்கு தான். 3 முடிச்சு 3 கவுரு 3 நாளைக்கு தான். ஆனால் ஏசப்பா கிட்ட வந்த பிள்ளைங்க ஜென்மத்துக்கும் அது கிட்ட வராது. அதையே சொல்லாமா? நல்லா கரங்களை தட்டி ஜெவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவரை பின்பற்றி வரும்போது, ஆண்டவரை நீங்கள் தேடும்போது பிசாசுகள்லாம் நம்மளை இடத்துல அணுக முடியாது, நோயை நம்மகிட்ட அணுக முடியாது. நம்மளோட கடன் பிரச்சனைகள், வேதனைகள் இதெல்லாம் என்ன செய்ய நம்மளை விட்டு விலகி போகும். அலையில சொல்லாமா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 20:30-31. மத்தேயு 20:30-31 வாசிப்போம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த பார்வையற்ற இரு மனிதர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிக கூப்பிட்டார்கள், அதிக சத்தமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்களுடைய கண்கள் பார்வை பெற்றன. அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. எல்லாம் ஏந்து நிற்போம். சோத்திரம். இந்த பார்வையற்ற கண்கள் எல்லாம் பார்வை அடையும், செவிகள் கேட்கும்.
அல்லேலூயா. பார்வையற்றோர் கண்கள் எல்லாம் பார்வை அடையும், செவிகள் கேட்கும், ஊனமுற்றோர் மான்களைப் போல துள்ளு குதிப்பார்கள், ஊமையர்கள் பாடி பாடி மகிழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பேரை சொன்னாலே என்ன செய்யுமா? பேய்கள் அலரும், நோய்கள் தீரும், ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். காணிக்கை பகுதிக்காக ஒரு பாடல் பாடப்படும். காணிக்கை செலுத்தலாம். அல்லேலூயா. ஐயா வந்து ஒரு பாடலை பாடுவார். சோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே லோகம் வந்தாரையா. உற்றார் உன்னை மறந்தாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்த காணிக்கைகளுக்காக எல்லாம் ஆண்டவர் 1000 மடங்கு திருப்பி கொடுக்கும்படியாகவும் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவரே இந்த வேலையில் கூட ஆண்டவரே பரிசுத்தமுள்ள பிதாவே, பரலோக ராஜாவே, வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற ஒரே தெய்வமே இயேசு ராஜாவே, சோத்திரம்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கொடுத்த பிள்ளைங்களில் ஒரு காணிக்கையும் கொடுத்த எல்லா காணிக்கை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே பிள்ளைங்களை பெருக செய்து 1000 மடங்கு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உபாகம் 1:11 சொன்னபடியாக 1000 மடங்கு ஒன்று ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வெள்ளை ஜெபிக்கிறோம்ப்பா. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி வந்திருக்கிற பிள்ளைகளோடும் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளோட இருந்து தாசர்களோட இருந்து சதா காலங்களில் நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.